இன்றைக்கு சட்டமன்ற பொதுத் தேர்தல் மட்டுமல்ல, நாடாளுமன்ற தேர்தலிலும் 37 இடங்களிலே வென்றோம். 2014 மறந்து விட்டீர்களா? ஒரு இடம் கூட உங்களுக்கு நாடாளுமன்றத்தில் கிடைக்கல. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடம் கூட திமுக கிடைக்கல. எங்களை பத்தி பேசுவதற்கு தகுதி இல்ல. பல இடைத்தேர்தல் 2011 2021 பல இடைத்தேர்தல் தமிழகத்தில் நடைபெற்றது. அப்பொழுது கூட உங்களால் வெற்றி பெற முடியல. உள்ளாட்சி தேர்தல் வெற்றி பெற முடியல. கூட்டுறவு சங்க தேர்தல் 98% தமிழகத்தில் வெற்றி பெற்று நாங்க வலிமையாக அமைத்தோம். 10 ஆண்டு காலம் வனவாசம் போன கட்சி எங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு அருகதை இருக்குதா? ஏதோ ஒரு 5 ஆண்டு காலம் தப்பி தவறி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டு, இதை பயன்படுத்தி ஒரு நல்ல ஆட்சி கொடுப்பான்னு மக்கள் எதிர்பார்த்து தான் உங்களுக்கு வாக்களிச்சாங்க. நீங்க கவர்ச்சிகரமா 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் அதிகமான வாக்குறுதிகளை அள்ளி தந்தீங்க. 525 அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றது 2021 அன்று. அப்பொழுது ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி நிறைவேற்ற முடியாத திட்டங்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்டு வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த திமுக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி உங்களால் நிறைவேற்ற முடிஞ்சதா? நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே.